OPPO அவங்களோட F சீரிஸில் இப்போ F29 Pro and F29 சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் F29 Pro எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். F29 ப்ரோவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளேயில் எங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 120 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 240 ஹெட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1200 அப்படிங்கும்போது டைரக்ட் சன்லைட்டில் ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ண முடியணும். அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass Victus 2 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக 10 பிட் சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட Dimensity 7300 எனர்ஜி SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 7300 நம்ம நிறைய ப்ராசஸரில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். நத்திங்கோட 2A சீரீஸில் பார்த்துருக்குறோம் அண்ட் CMF1 ஃபோனில் பார்த்துருக்கோம். ரியல்மியோட P சீரீஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூசேஜ் ரொம்ப டீசெண்டாக தான் இருக்க போகுது. ரொம்ப ஹார்ட்கோர் கேமர் கிடையாது, இல்லை ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ரெகுலரான யூசேஜ் கேஷுவல் கேமிங்ஸ்க்கு இந்த ப்ராசஸர் சூட் ஆகும். கேமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் BGMIயில் உங்களால் HDயில் ப்ளே பண்ண முடியும். அல்ட்ராவில் ப்ளே பண்ண முடியாது, பட் HDயில் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். அண்ட் சில கேம்ஸ் நீங்கள் மீடியம் கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா எந்தவித ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க போகிறதில்ல. ஹை கிராஃபிக்ஸ்லேயும் சில கேம்ஸ் எந்தவித ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் அண்ட் 256 GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். OPPO அண்ட் விவோ பொறுத்த வரைக்கும் கேமராஸ் எப்போவுமே நல்லா தான் இருந்திருக்கு. நார்மல் ப்ரைமரி சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் தேவையே இல்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு f2.4 அப்பேச்சரில் க்ளாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். கேமரா மாடியூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கேமராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு 2 கேமரா தான். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு கேமரா தான். செகண்டரி கேமரா வந்து கேமரா கணக்கில் வராது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் 4K 30 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் உங்களுக்கு ஃபுல் HD 30 FPSல உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாக்ஸ்லேயே சார்ஜரும் இன்க்ளூட் ஆயிடுது. இந்த ஃபோனில் மெயின் ஹைலைட்டாக இவங்க சொல்கிறது IP ரேட்டிங் தான். IP66, 68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 18 வகையான லிக்விட்ஸ் இதில் பட்டால் கூட இதில் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபோனை -35 டிகிரியில் உங்களால் அப் டு 4 ஹவர்ஸ் உங்களால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரியல் டைமில் யாரும் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்ட்ரீம் கோல்டில் கூட இந்த ஃபோனில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அடிஷ்னலாக 360 டிகிரியில் ஆர்மர் பாடி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. 810H ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அண்ட் கூடவே வந்து நெட்வொர்க் ஸ்டெபிலிட்டியை வந்து இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்குறக்காக ஹண்டர் ஆண்டனா ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரியல் டைம் யூசேஜில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 8 GB RAM 120 GB வேரியண்ட் 27999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 256 GB வேரியண்ட் 29999க்கும் அண்ட் 12 GB RAM 256 GB வேரியண்ட் 31999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஃபோன் ப்ரீ புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா April 1 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட்கோர் கேமர் இல்லை, ரெகுலர் யூசேஜ் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களோட யூஸ் கேஸ் இது இல்லை அப்படின்னா இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.